உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம். 28ஆம் தேதி 1ஆம் தேதிக்கும் சின்ன மழைகள் அங்கங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில இடத்துல மழை தூறலோடு இருக்கும். அதே நேரத்தில் கடல் அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆனால் காற்று அதிகமாக வீசும். இது வரைக்கும் பார்க்காத காற்று அதிகமாக வீசக்கூடிய நிலைமையா இந்த 3 நாளில் வரதை நம்ம பார்க்கலாம். சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு நடிகர் வந்து மர்மமா இறக்க போறாரு. எதிர்பார்க்காத இருக்கும். தடன் ஒரு மர்மமாவே எல்லாமே ஒரு வழியா நடக்க போகுது. டெல்லியிலன்னா நார்த்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய கூட்டம் பிரச்சனையாகி எல்லாத்தையும் கல்ல எறிய போறாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏறியதை பார்க்க போறோம். 3 முஸ்லிம் நாடுகள் பெரிய சண்டை ஆயிடும். 3 முஸ்லிம் நாடுகள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே படித்தோம். ஸோ உள்ள ஒரு குழப்பங்கள் இதை தவிர்த்து முக்கிய ஒரு நாட்டில் ஒரு பஞ்சம், அதாவது பணம், 2வது உணவுகள், திடீர்னு பஞ்சம் ஏற்பட போகுது. இது மூலிமா சண்டை மூலிமா ஒரு முக்கியமான நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல பற்றிக்க போகுது. மிகப்பெரிய இதுவாக ஃபயர் ஆக போகுது. அது இல்லாமல் அந்த ஆயில் இருக்கக்கூடிய கடங்கம் ஒரு பற்றிக்க போகுது. ஒரு ஊர் முழுதும் மழை, பனி இரண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். மழை அடிச்சுனே இருக்க போகுது. ஒரு முக்கியமான கோயிலில் கோபுரத்தில் வந்து பிரச்சனையாக போகுது. அது இல்லாமல் ஒரு இடத்துல விரிசல் விட்டுரும். ஒரு முக்கியமான அமெரிக்காவில் ஒரு முக்கியமான தலைநகரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு இடத்துல வெடிக்கலாம், இல்லை அந்த வளாகம் முழுதுமே பிரச்சனையாகும். எல்லாரும் போர்க்கொடி தூக்குவாங்க. ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அந்த கண்ட்ரியில். ரஷ்ய அதிபர் அவர்னாலே மாற்று பிரச்சனைனால பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது. அது மூலியமா நமக்கு ஷேர்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுவது. ஷேரில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதர் கண்ட்ரியோட ஷேர்ஸ் ஏதோ எங்கேயோ டவுன் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்கு. ஒரு பெரிய தலைவரோட செலவு விழுந்துரும். அது ஏதோ பிரச்சனையாக போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம். முஸ்லிம் கண்ட்ரிகள் இவங்களுக்குள்ள சண்டைகள் வருது. இன்னொரு நாட்டையும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம். சீனா ஒரு பக்கம் பெரிய குழப்பம். அவனும் ஒரு போர்க்கொடியை தூக்க போறான். நம்ம எல்லை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம். எல்லையில் ஒரு பதட்டம் ஏற்படுறது போது. அதனால எல்லையோட மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. அமெரிக்காவோட இடத்துல ஒரு காடு இருக்கு. அது காட்டில் தீ வரலாம், இல்லை வேற கண்ட்ரியாக இருக்கலாம். மிகப்பெரிய தீ ஏற்பட்டு அதை அணைக்க முடியாமல் ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா போகக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள், சில மக்களுக்கு உயிருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து லண்டன், பிரான்ஸ் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை ஏற்படும். யூரோப்லேயே அவங்களுக்குள்ளே சில வாக்குவாதங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். தங்க விலை கொஞ்சம் குறையலாம். ஆனால் கண்ணு தெரியாத அளவு ஏற்படும். போர் சலனங்கள் வந்ததுன்னா எதிர்பார்க்கவே முடியாது. 2 இடத்துல பனிப்படுற இடம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய மலை சரியாக போகுது. சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துலயே ரொம்ப குழப்பமாயிடும். அங்கே இருக்க அந்த இடமே பனியும் அதுவும் வழியும் இருக்கிறதுனால இடமே தெரியாத அளவுக்கு இருக்கிறத பார்க்க போறோம். இன்னும் இந்த ராசி பலன் 2 நாள்ல சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய அளவில் படிக்கிறோம். 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்ன்றதை சொல்றேன். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவாங்க. வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.